அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பணமழையில் நனையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை சனி வக்ர பயிற்சியானது கொடுக்க இருக்குங்க. ஏனென்றால் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனியின் பிடியில் மாட்டிக்கொள்ள இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 6 மாதங்கள் மிக அற்புதமான மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் சனி பகவான் 27/6/2023 முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. தற்போது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது முதன்மை அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதம் மீண்டும் மகர ராசியில் அமர்கிறாருங்க 7ஆம் இடத்தில். அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் சனி. அப்படிப்பட்டவர் 6ஆம் இடத்தை நோக்கி பயணிப்பது நீங்கள் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை மிக சிறப்பாகவும் எளிய முறையிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருகிறார். இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழுமையாக அஷ்டம சனி எப்போது ஆரம்பிக்கிறது என்றால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில பாதிப்புகள் குறைந்தாலும் கூட அஷ்டம சனியின் தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் சனி பகவான். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான். எனவேதான் சனி பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, அதிசார சனி பெயர்ச்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான். அவர் 27/6/2023 அன்று கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார். மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று அமர்கிறாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார். பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பாருங்க. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரிப்பாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார். அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி என 3 ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதால் 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் 7.5 சனியாகவோ ஜென்ம சனியாகவோ 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க. இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் வலிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க. எதிர்பாராத மிகப்பெரிய
மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு. அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகளில் பிரிவு, விரிசல், எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும், பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் தற்போது 3 இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில். எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல தடை ஏற்படாதுங்க. இந்த 6 மாத காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். குடும்பத்தில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து ஒரு நல்லதொரு முன்னேற்ற பாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரூணரோக சத்ருஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதால் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கிறது. குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை சரி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முதன்மை அதிர்ஷ்ட யோக பலன் கிடைக்கக்கூடிய ராசியாக கடகராசி தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறது. எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற அனைத்துமே கிடைக்குங்க. சற்று பொறுமை காத்தால் நீங்கள் நினைத்த நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இத்துறையில் பணமழையில் நடைவதற்கான வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கும். அனைத்து விதமான பணிகளும் கனக்கச்சிதமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, புதிய ஆர்டர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் சரியாக அமைவதால் சிறந்த லாபமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதங்களில் கிடைக்க இருக்கிறது. அதற்கு பிறகு 2.5 ஆண்டுகள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் 2ற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கிறாருங்க. எனவே நல்ல பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி என அனைத்துமே மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இருப்பினும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதீத நன்மை எதிர்பார்க்கலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாதம் அற்புதமான காலகட்டமாக அமைய போதுங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. உங்களுக்கு சோதனையான விஷயங்கள் அனைத்தையும் சாதனையாக மாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.